பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 73 அதிகாரம் 26 வசனம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில கடந்து போற சூழ்நிலையில நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம், நான் மனசு விட்டு போயிட்டேன், அந்த காரியத்துல மனசு விட்டுட்டேன், திரும்ப எனக்கு இது வாய்க்காது, திரும்ப எனக்கு இது கிடைக்காது, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, சரீரத்துல பலன் இல்லை, இது செய்யணுங்கிற அந்த உற்சாகம் எனக்கு இல்லை. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை கடந்து போய் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற, தேவன் உங்கள் இருதயத்தின் கண்மலையும் உங்க பங்குமா இருப்பார். அந்த தேவ மனுஷன் முதல் பகுதியில் சொல்லுகிறார், என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. சில வேளைகள் நம்ம மாம்ச பலத்துல காரியங்களை செய்கிற பொழுது, நமக்கு தெரிந்த உலக அறிவு உலக ஞானத்துல செய்கிற பொழுது தோல்வி வரும். ஆனா அதற்காக இந்த முதல் பகுதி போல அதோடு நின்றாதீங்க. இந்த வசனத்தின் 2வது பகுதி படி, ஆண்டவரின் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் சொன்ன காரியம் நிறைவேறும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த முதல் பகுதியின்படி 17 வயதிலிருந்து நான் தொடர்ந்து கஷ்டத்திலேயே போறேன், கடைசியில சிறைச்சாலை வரைக்கும் வந்துட்டேன், இனி வாழ்ந்து என்ன பையன் வாழ்க்கை இப்படியே முடிக்க போது இல்லை. அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, என் இருதயத்தின் கண்மலையாக என் பங்குமாய் ஆண்டவர் இருக்கிறார், அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உங்களுக்கு உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுங்க, அதை பிடித்துக் கொள்ளுங்க. அவள் அதான் சொல்லுகிறான், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் கண்மலையாய் உங்களோடு உங்க பங்காய் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்க பலனா இருக்கிறார். தயவு செய்து மனசு விட்டுறாதீங்க. அப்படி விடுகிற சூழ்நிலைகள் வரும், அப்படி நெருக்கங்கள் வரும், அதற்காக நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடை நிலையில கூட யோசேப்பு சோர்ந்து போகல. எப்படியாவது ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார். ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, யோசேப்பை நினைக்க முடியாத சிகரங்களுக்கு உயர்த்தினார். இன்றைக்கு எளிமையான நிலைமையில் இருக்கிறேன், குப்பையான நிலைமையில் இருக்கிறேன், அடித்தளத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், உங்களை சிகரங்களுக்கு உயரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்க சொல்லுங்க, இருதயத்தின் கண்மலை என் பங்குமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இருதயத்தின் கண்மலையா இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க. அந்த பலன் உங்களை உயர்த்தும், உங்கள் செட்டைகளை அடித்து உங்களை எழும்ப செய்வார். நீங்கள் காத்திருக்கிறீங்க, தேவனுக்காய் காத்திருக்கிறீங்க, ஆண்டுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போறதே இல்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புகிற காலத்துக்குள்ளாய் என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எந்த ஆண்டவன் இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார், என் பங்காய் இருக்கார் நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்களோ, அந்த பலன், அந்த கண்மலை உங்களை உயர்த்துகிறார். உங்கள் பாதங்களை கர்த்தர் கண்மலையின் மேலே உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிற, உங்களுடைய எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் கண்மலையாய் உங்கள் பங்காய் இருந்து நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு எழுப்புதலின் நாட்களுக்குள்ளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படுவார், உங்களை உயர்த்துவார். God bless you.